வணக்கம். என்எம்எம்எஸ் தேர்வுக்காக நீங்க எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே இந்த சிறப்பு உரையாடல். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அந்த பாடத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 7ஆம் வகுப்பு பகுதியை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 8ஆம் வகுப்புக்கு வருவோம். உங்க புக்கு கையில இருக்குதானே? ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமாம். இந்த உரையாடலோட முக்கிய நோக்கமே உங்களை என்எம்எம்எஸ் தேர்வுக்கு நல்லா தயார்படுத்துறது தான். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? பருப்பொருள். பருப்பொருள்னா என்ன? நம்ம கண்ணுல பாக்குறது, தொடுறது எல்லாமே பருப்பொருள் தானா? சில சமயம் குழப்பமா இருக்குமே. நல்ல கேள்வி. ரொம்ப சிம்பிள். எதற்கெல்லாம் நிறை இருக்கோ, அதாவது எடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதெல்லாம் எடத்தை அடைச்சுக்குதோ. இடத்த அடைக்கிறது. ஆமா, அது எல்லாமே பருப்பொருள் தான். நீங்க பாக்குற புத்தகம், இந்த பேனா இது மட்டும் இல்ல. ஓ, கண்ணுக்கு தெரியாத காற்று கூட அதுவும் பருப்பொருள் தான். அப்படியா? அது எப்படிங்க? ஏன்னா காற்றுக்கும் நிறை இருக்கு. நீங்க ஒரு காலி பலூனுக்கும் காத்து நிரப்புன பலூனுக்கும் எடை பார்த்தா வித்தியாசம் தெரியும். அப்புறம் அது பலூனுக்குள்ள இடத்தை அடைச்சிக்குது இல்லையா? ஆமா ஆமா, சரி சரி, புரியுது. சரி, இந்த பருப்பொருள் இது எதால ஆனது? தனிமங்கள்னு சொல்றாங்களே, அது என்னது? மிகச்சரியான கேள்வி. இந்த பருப்பொருளோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கட்டுமான பொருள் அதுதான் அணுக்கள். ஒரே வகையான அணுக்களால் ஆனதுதான் ஒரு தனிமம், அதாவது எலிமெண்ட். ஓ, ஒரே மாதிரி அணுக்கள். ஆமா, தனிமங்கள், எலிமெண்ட்ஸ். இவ்ளோ தனிமங்கள் இருக்கு. பார்த்தா 118ன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தோட முழு பேரையும் எழுதிக்கிட்டே இருக்கிறது முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா, கஷ்டம்தான். அதுக்கு தான் குறியீடுகள், சிம்பிள்ஸ் வந்துச்சு. ஆனா இந்த குறியீடு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அது எப்படி உருவாச்சு? அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. நிச்சயமா. ஆரம்ப காலத்துல அந்த ரசவாதிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க படங்களை வச்சு சொன்னாங்க. தங்கம்னா ஒரு மாதிரி படம், இரும்புக்கு வேற படம், அப்புறம் டால்டன் வட்டங்களை பயன்படுத்தினாரு. ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வட்டம். ஓ, வட்டங்களா? ஆமா. அப்புறம் அறிவியல் வளர வளர நிறைய தனிமங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, உலகம் பூரா இருக்கிற விஞ்ஞானிகள் இத பரிமாறிக்கும் போது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அப்போதான் ஜான் ஜேக்கப் பெர்சீலியஸ் அவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு. அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்துறதுக்கு அடிப்படை. அப்படியா? என்ன சிஸ்டம் அது? அவர் சொன்னது ரொம்ப சிம்பிள். தனிமத்தோட பேரிலிருந்தே குறியீட உருவாக்கலான்னு. அதுக்கு சில விதிகளை வகுத்தாரு. சரி சரி, அந்த விதிகளை இப்ப பார்க்கலாமா? உங்க புத்தகத்திலயும் இருக்கும் பாருங்க. முதல் விதி என்ன? முதல் விதி ரொம்ப நேரடியானது. தனிமத்தோட ஆங்கில பேர் இருக்கு இல்லையா, அதோட முதல் எழுத்து அத பெரிய எழுத்துல, அதாவது கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். உதாரணமா ஹைட்ரஜனுக்கு H, கார்பனுக்கு C, ஆக்சிஜனுக்கு O. இது மாதிரி. சரி, இது ஓகே. ஹைட்ரஜன் H, கார்பன் C. ஆனா இப்ப கார்பனுக்கு Cன்னு சொல்லிட்டோம். கால்சியம்னு ஒரு தனிமம் இருக்கு. அதுவும் Cல தான் ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றது? கரெக்ட். நல்ல கேள்வி. அதுக்கு தான் 2வது விதி. முதல் எழுத்து ஏற்கனவே வேற ஒரு தனிமத்துக்கு கொடுத்திருந்தா, அந்த முதல் எழுத்த கேபிட்டல் லெட்டர்லயும், அந்த பெயர்ல வர்ற 2வது எழுத்த சின்ன எழுத்துல சேர்த்துக்கணும். அதனால தான் கால்சியம்க்கு Ca, கோபால்ட்டுக்கு Co, ஹீலியம்க்கு He, நிக்கலுக்கு Ni. இப்படி. ஓஹோ, முதல் எழுத்து கேபிட்டல், ரெண்டாவது ஸ்மால், Ca. முதல் எழுத்து கேபிட்டல், 2வது ஸ்மால். இது ரொம்ப முக்கியம். தேர்வுல இப்படி சின்னதா மாத்தி கொடுத்து குழப்பலாம். நீங்க கவனமா இருக்கணும். புரியுது. சரி, சில சமயம் முதல் 2 எழுத்துமே கூட ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கலாம். இல்லாட்டி 2வது எழுத்து அந்த அளவுக்கு முக்கியமா இல்லாம இருக்கலாம். அப்போ ஆமா, அப்படி ஒரு நிலைமை வரலாம். அதுக்கு தான் விதி 3. அந்த மாதிரி நேரத்துல முதல் பெரிய எழுத்தோட அந்த பெயர்ல அடுத்து முக்கியமா ஒலிக்கிற அல்லது வேறுபடுத்தி காட்ட உதவியா இருக்கிற 3வது எழுத்து இல்ல வேற ஒரு எழுத்து சின்னதா சேர்ப்பாங்க. உதாரணத்துக்கு குளோரின் பாருங்க. CHன்னு எழுதல, CLன்னு எழுதியிருக்காங்க. Lங்கிறது அங்க முக்கியமா இருக்கு. ஆமா ஆமா, Cl. அதே மாதிரி ஜிங்க், துத்தநாகம், அதுக்கு Zn, Zi இல்ல. கரெக்ட், Zn. சரி, இந்த 3 விதியும் ஓகே. ஆனா சில குறியீடுகள் மட்டும் அந்த தனிமத்தோட பேருக்கே சம்பந்தமில்லாம இருக்கே. இப்ப இரும்புக்கு அயன், ஆனா குறியீடு Feன்னு இருக்கு. ஏன் Ir இல்ல? ஆஹா, இதுதான் 4வது விதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிக்க வேண்டிய இடம் இது. சில தனிமங்களோட குறியீடுகள் அதோட ஆங்கில பெயர்ல இருந்து வரல, அதோட பழைய லாத்தின் இல்லனா கிரேக்க பெயர்ல இருந்து எடுத்திருக்காங்க. இரும்புக்கு லாத்தின்ல ஃபெரம்னு பேரு.
அதிலிருந்து தான் Fe வந்தது. ஓ, இப்படியா சங்கதி? ஆமா, அதே மாதிரி தான் சோடியம் நம்ம சொல்றோமே, அதுக்கு லாட்டின்ல நாட்ரியம், அதனால Na. பொட்டாசியம் அதுக்கு கேலியம், அதான் K. தாமிரம் காப்பருக்கு கியூப்ரம், அதனால Cu. தங்கம் கோல்டுக்கு ஆரம், அதனால Au. அடடா, ஆரம்ல இருந்து ஏயு. சூப்பர். இன்னும் இருக்கு டங்ஸ்டன் பாருங்க, அதுக்கு வால்ஃப்ரம், அதான் W. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கணும். சில குறியீடுகள் இடங்களோட பேர்ல கூட இருக்கு. அமெரிஷியம் Am. ஓ, அமெரிக்கா பேர்லயா? ஆமா, விஞ்ஞானிகள் பேர்ல கூட இருக்கு. நொபேலியம் NO, ஆல்பர்ட் நோபல் நினைவா. கோள்கள் பேர்ல இருக்கு. யுரேனியம் U, பிளிட்டோனியம் Pu, நெப்டியூனியம் NP. அப்படியா? நிறங்கள் பேர்ல கூட இருக்கு. அயோடின் I, அது வயலட் ஊதா நிற சம்பந்தப்பட்டது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, இந்த விதிகள், இந்த குறியீடு முறை ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? இது ஒரு உலக மொழி மாதிரி விஞ்ஞானத்துக்கு. நீங்க இங்க இருந்துகிட்டு Feன்னு எழுதினா அமெரிக்காவுல இருக்கிற ஒரு விஞ்ஞானிக்கும் அது இரும்புன்னு புரியும், ஜப்பான்ல இருக்கிறவருக்கும் புரியும். ஆமா இல்லையா? ஒரே மாதிரி இருந்தாதான் குழப்பம் இல்லாம இருக்கும். கரெக்ட். வேதிச் சமன்பாடுகள் எழுதுறதுக்கும் புதுசா கண்டுபிடிக்கிறத பத்தி பேசுறதுக்கும் இந்த பொதுவான குறியீடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் NMMS தேர்வுல உங்களோட புரிதலை சோதிக்கிற மாதிரி கேள்வி வரும். சோடியத்தோட குறியீடு என்னன்னு கேக்குறத விட, நாட்ரியம் என்ற லத்தீன் பெயரிலிருந்து குறியீடு பெற்ற தனிமம் எது அப்படின்னு கேட்கலாம். சரி, தனிமங்களை அதோட பண்புகளை வச்சு பிரிக்கிறது. ஆமா, உலோகங்கள் மெட்டல்ஸ், அலோகங்கள் நான் மெட்டல்ஸ், அப்புறம் ரெண்டுக்கும் நடுவுல உலோக போலிகள் மெட்டலாய்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். NMMSல இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். உலோகங்கள்னா எப்படி இருக்கும்? உலோகங்கள் பொதுவா கடினமா இருக்கும், நல்ல பளபளக்கும், வெளிச்சம் பட்டா ஷைனிங்கா இருக்கும். ஓ, அப்புறம் அத சுத்தியலால தட்டனா உடையாது, தகடா மாறும், மெல்லிய கம்பியாவும் நீட்டலாம். ஆமா, காப்பர் வயர்னா அப்படிதானே செய்றாங்க. அதேதான். அது மட்டும் இல்ல, தட்டுனா டங்குன்னு சத்தம் வரும், ஓசை எழுப்பும், மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நல்லா கடத்தும். இரும்பு, தங்கம், வெள்ளி, தாமரம், அலுமினியம் இதெல்லாம் உலோகங்கள். சரி, அப்போ அலோகங்கள் நான் மெட்டல்ஸ். அது இதுக்கு நேர் எதிரா இருக்கும். பொதுவா மென்மையா இருக்கும், ஆனா வைரம் ரொம்ப கடினம், அது ஒரு விதிவிலக்கு. பளபளப்பு இருக்காது, மந்தமா இருக்கும். ஓகே. அத தட்டுனா உடைஞ்சு போயிடும், தூள் தூளாயிடும். தகடாவோ கம்பியாவோ மாத்த முடியாது. தட்டுனா ஓசையும் வராது, மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தாது. மின்சாரத்தை கடத்தாதா? பொதுவா கடத்தாது. ஆனா இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. கிராஃபைட் பென்சில் முனையில இருக்குல்ல, அது கார்பனோட ஒரு வகை. அது அலோகமா இருந்தாலும் மின்சாரத்தை கடத்தும். ஓ, கிராஃபைட். இது முக்கியமான பாயிண்ட். ஆமா, கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் அலோகங்களுக்கு உதாரணம். சரி, அப்போ உலோக போலிகள் மெட்டலாய்ட்ஸ். அது சில சமயம் உலோகம் மாதிரி, சில சமயம் அலோகம் மாதிரி இருக்கும். ரெண்டு பண்புகளையும் காட்டும். உதாரணமா சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக் இதெல்லாம். இதெல்லாம் குறை கடத்திகள்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சிப், போன்ல எல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. ஓஹோ, சரி சரி. அப்போ இந்த பண்புகளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எது கம்பியா நீட்டலாம், எது ஓசை எழுப்பும், எது மின்சாரத்தை கடத்தும், எது கடத்தாது, இந்த மாதிரி. ஆமா, இது எல்லாம் வச்சுதான் கேள்விகள் வரும். கீழ்க்கண்டவற்றில் தகடாக அடுதிக்கக்கூடிய தனிமம் எது அப்படின்னு கேட்டா நாம ஒரு உலோகத்தை தேர்ந்தெடுக்கணும். புரியுது. நேரடி கேள்வியா இல்லாம பண்புகளை வச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். முந்தின வருஷ கேள்வித்தாள்களை பார்க்கறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போதான் என்ன மாதிரி கேக்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது சேர்மங்கள். முதல்ல சேர்மம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப அடிப்படை விஷயம். அதாவது 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட தனிமங்களோட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்துல கெமிக்கலா ஒன்னு சேரும்போது உருவாகிற ஒரு தூய பொருள் தான் சேர்மம். சரி, இந்த சேர்மங்கள்ல ஏதாச்சும் வகைகள் இருக்கா? சேர்மங்கள் எங்கிருந்து கிடைக்குது, அதோட சோர்ஸ் என்னங்கறத பொறுத்து நாம அதை 2 முக்கிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு கனிம சேர்மங்கள், அதாவது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கனிம சேர்மங்கள், சரி. இது பாறைகள், தாதுக்கள், இந்த மாதிரி உயிரில்லாத பொருள்கள் இருந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு சுண்ணாம்பு கட்டி, அப்புறம் ரொட்டி சோடா. ஓகே. 2வது வகை கரிம சேர்மங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது பேர்லயே இருக்கு பாருங்க, கரிமம். அதாவது இதுல கார்பன் கண்டிப்பா இருக்கும். இது தாவரங்கள், விலங்குகள் மாதிரியான உயிருள்ள மூலங்கள்ல இருந்து கிடைக்குது. ஓஹோ, உதாரணம்? உதாரணமா புரதம்,
கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கரிமச் சேர்மங்கள் தான். இன்னொன்னு, இந்த 2 வகை சேர்மங்களுமே திண்மம், திரவம், வாயு இந்த 3 இயற்பியல் நிலைகளிலும் இருக்கும். ஓ, அப்போ ஒவ்வொரு நிலைக்கும் சில உதாரணங்களை பாடப்புத்தகத்துல அட்டவணை போட்டு கொடுத்திருக்காங்களே. 9.7, 9.8, 9.9 அத வரிசையா பார்க்கலாமா? முதல்ல திண்ம நிலையில் உள்ள சேர்மங்கள். அட்டவணை 9.7. ஆமா, பார்க்கலாம். முதல்ல சிலிக்கா. இதுக்கு இன்னொரு பேரு மணல்னு நமக்கு தெரியும். இதுல சிலிக்கானும் ஆக்சிஜனும் இருக்கு. சரி. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு எரி பொட்டாஷ் அப்படின்னு ஒரு புது பெயர் இருக்கு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எரி பொட்டாஷ். ஓகே. அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது எரி சோடா. அடுத்து தாமிர சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட்னு சொல்லுவோம்ல அது. கடைசியா துத்தநாக கார்பனேட். இது காலமைன் லோஷன்ல கூட பயன்படுத்துவாங்க. காலமைன்னு பொது பெயர். ஓகே. இது திண்ம நிலை. அடுத்து திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். அட்டவணை 9.8. திரவ நிலையில முதல்ல ரொம்ப முக்கியமானது நீர், H2O. இதுல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கு. சரி. அப்புறம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அடுத்து நைட்ரிக் அமிலம், அப்புறம் கந்தக அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லுவாங்க. சரி. கடைசியா அசிட்டிக் அமிலம். இதுதான் வினிகர்ல இருக்கு. ஓகே. இப்போ வாயு நிலை சேர்மங்கள் என்னென்ன இருக்கு? அட்டவணை 9.9. வாயு நிலையில பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு. இது ரெண்டுலயுமே கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கு. அப்புறம் கந்தக டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இதுல கந்தகமும் ஆக்சிஜனும் இருக்கு. அடுத்து மீத்தேன். இதுல கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கு. மீத்தேன். சரி. அப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடு. கடைசியா அமோனியா. இதுல நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு. ஓகே. இந்த அட்டவணைகள் ரொம்ப முக்கியம் போல இருக்கே. அடுத்த பாடத்துல மேலும் அறிந்து கொள்வோன்னு ஒரு பாக்ஸ் இருக்கே. அதுல சில பொது பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ஆமாமா, அதுவும் ரொம்ப முக்கியம். பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள்ல இதை கேட்கலாம். சொல்லுங்க பாப்போம். சரி, தாமிர சல்ஃபேட் இருக்குல்ல, அதுக்கு பொது பெயர் மயில் துத்தம். நீல நிறத்துல இருக்கும். மயில் துத்தம். ஓகே. அப்புறம் இரும்பு சல்ஃபேட், அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட், அதுக்கு பச்சை துத்தம்னு பேரு. பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் பீட்டர். சால்ட் பீட்டர். கந்தக அமிலம், அதுக்கு விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. விட்ரியால் எண்ணெய். ஆசிட்டுக்கு இப்படி ஒரு பேரா? ஆமா. அப்புறம் கால்சியம் சல்ஃபேட் ஜிப்சம். ஜிப்சம். அதுலயே கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது பாதி நீர் மூலக்கூறு இருந்தா அது பாரிஸ் சாந்து. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்றாமே அது. ஓ, பாரிஸ் சாந்து. சரி. கடைசியா பொட்டாசியம் குளோரைடு. இதுக்கு மூரியேட் ஆஃப் பொட்டாஷ்னு சொல்லுவாங்க. உரங்கள்ல பயன்படுத்துவாங்க. அருமை. இந்த பொது பெயர்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கடைசியா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த சேர்மங்களோட பயன்கள் என்னென்ன? அட்டவணை 9.10 இருக்க. ஆமா, இதுவும் ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்வுல நாம எப்படி இந்த சேர்மங்களை பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்னா சொல்றேன், அதோட பகுதி பொருள்களையும் சேர்த்து. சொல்லுங்க. முதல்ல நீர், H2O. பகுதி பொருள் ஹைட்ரோஜன், ஆக்சிஜன். இது எதுக்கு பயன்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். குடிக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு நல்ல கரைப்பானா பயன்படுது. ஆமாம். அடுத்து சாதாரண உப்பு, NaCl. இது உணவுல சுவைக்கு, அப்புறம் மீன், இறைச்சி இதெல்லாம் கெட்டு போகாம பாதுகாக்க பிரிசர்வேட்டிவா பயன்படுது. சரி. அப்புறம் சர்க்கரை, சுக்ரோஸ், C12H22O11. இனிப்பு செய்ய மிட்டாய், பழச்சாறு இதுக்கெல்லாம் சர்க்கரை வேணும் இல்லையா? ஆமா ஆமா. அடுத்து ரொட்டிச்சோடா, சோடியம் பைகார்பனேட், NaHCO3. இது தீயணைக்கும் கருவிகள்ல பயன்படுது. அப்புறம் பேக்கிங் பவுடர் செய்ய, கேக்கு, ரொட்டி எல்லாம் நல்லா சாஃப்டா உப்பி வரதுக்கு இதுதான் காரணம். ஓ, பேக்கிங் பவுடர்ல இதுதான் இருக்கா? ஆமா. அடுத்து சலவை சோடா, சோடியம் கார்பனேட், Na2CO3. இது சோப்ல தூய்மையாக்கியா பயன்படுது. அப்புறம் கடின நீரை மென்னீரா மாத்தவும் உதவும். கடின நீரை மென்னீராக்க. சரி. அப்புறம் சலவை தூள், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2. ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோம்ல, துணி வெளுக்க, கிருமி நாசினியா, குடிநீர் சுத்திகரிக்க இதுகெல்லாம் பயன்படுது. அடுத்து சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு, CaO. இது சிமெண்ட் தயாரிக்க, கண்ணாடி தயாரிக்க பயன்படுது. சரி. அப்புறம் நீற்றிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. இதுதான் நாம சுவருக்கு வெள்ளை அடிக்க பயன்படுத்துற சுண்ணாம்பு. ஓ, வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு இதுதானா? ஆமா. கடைசியா சுண்ணாம்புக்கள், கால்சியம் கார்பனேட், CaCO3. இதுல இருந்து தான் சாக் பீஸ் தயாரிக்கிறாங்க. சாக் பீஸ். ஓகே, ரொம்ப நல்ல எல்லா பயன்களையும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன டெஸ்ட். ஓ, டெஸ்டா?
பயப்படாதீங்க, சும்மா ஒரு 5 கேள்விதான். இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே. நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோவை இங்கன பாஸ் பண்ணிட்டு, உங்க நோட்ல அந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதணும். சரி, எல்லாரும் பென்சில் நோட் எடுத்துக்கோங்க. கேள்வி தெரியுதா? பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ தொடர்ந்து பாருங்க. அடுத்ததா விடைகள் வரும். உங்க பதில்களை செக் பண்ணிக்கோங்க. எத்தனை சரி, எத்தனை தப்புன்னு பாருங்க. விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் கவனமா பாருங்க. கண்டிப்பா வெற்றி பெறலாம். ஆமா, இந்த உரையாடல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா. ஆனா ஒரு கேள்வி, இந்த தனிமங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல தான் சேருது? H2O ஏன் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் சேருது? H3O இருக்கக்கூடாதா இல்ல HO இருக்கக்கூடாதா? இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க புக்ல தேடி பாருங்க. நல்ல கேள்வி. இதுக்கு பதில் நீங்க அடுத்தடுத்த பாடங்கள்ல படிப்பீங்க. கண்டிப்பா தொடர்ந்து படிங்க. உங்க NMMS தேர்வுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த உரையாடல சந்திப்போம். வாழ்த்துக்கள்.